Hi students, நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு சிஎம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. இதுல முதல் கொஸ்டின் பாருங்க, which one of the following is equal to this அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஈக்குவலான ஆன்சர் எது அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம ஷார்ட்டா பண்ண முடியும். நான் உங்களுக்கு இதோட ப்ரொசீஜரை சொல்லித்தரேன். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருந்தா ஒன்று இது a plus b the whole squareலயோ இல்லை a minus b the whole squareல தான் கண்டிப்பா இருக்கும். இது வந்து இங்க +4√15 இருக்கு, இங்க -4√15 இருக்கு. இந்த 4 அப்படின்ற நம்பரை நம்மளோட எந்த ஃபார்முலாவா இருந்தாலும் சரி, a ஸ்கொயர்ட் பிளஸ் b ஸ்கொயர்னாலும் பக்கத்துல +2ab தான் வரும். a ஸ்கொயர்ட் பிளஸ் b ஸ்கொயர்னாலும் -2abன்னு வந்தா மட்டும் தான் நம்ம இதை a plus b the whole squareனும் இதை a minus b the whole squared அப்படின்னும் நம்ம எழுத முடியும் இல்லையா? அதனால இந்த 4 வந்து முதல்ல 2ன்னு மாத்தணும். நீங்க இந்த 4√15 அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணி நம்ம அதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 4 வந்து 2 2s ன்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க. ஒரு 2 உள்ள கொண்டு போயிடுங்க. ஒரு 2 உள்ள கொண்டு போயிட்டா நமக்கு என்ன இருக்கும்னா, ஒரு 2 உள்ள போகும்போது 2 2வா போகும். ஏன் அப்படின்னா உள்ள வந்து 2 2 இருந்தாதான் ஒரு 2 வெளியில வரும் அப்படின்னு அர்த்தம். ஒரு 15 இருக்கு. 15 வந்து நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்னா 3 5s are 15 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி இருக்கு டேர்ம்ஸ். இங்க பாருங்களேன், இவங்கள வந்து எந்த ரெண்டு நம்பரா எடுத்தா இங்க 17 கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு 2 2s are 4, இது வந்து 15. ஒன்று நீங்க இப்படி எழுதலாம், இல்லைன்னா இந்த வெளியில இருக்க 2 அப்படியே வச்சுட்டு 3 4s are 12 multiple by 5 இப்படியும் நம்ம எழுதலாம். இது எப்படி வேணாலும் நீங்க வந்து பிரிச்சு எழுத முடியும். இதை எதுக்காக இப்படி எழுதி காட்டுறேன் அப்படின்னா, இங்க வெளியில 17 இருக்குல்ல, இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா 17 வர்ற மாதிரியான ஆப்ஷன் தான் எடுக்கணும், உங்களோட ஃபேக்டரைசேஷன் மாதிரி. அப்போ இந்த 15ம் 5ம் எடுத்தா நமக்கு ஆட் பண்ண இந்த 17 கண்டிப்பா கிடைக்கும்ன்றதுனால இப்படி இந்த நம்பரை வந்து நம்ம பிரிக்க தெரிஞ்சிட்டாலே சம்ம மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். ஸோ நம்ம 12 5ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? அப்போ வந்து நம்ம உள்ள வந்து 12 × 5 அப்படின்னு எழுதிக்க போறோம். இந்த 17ஐயும் 12 + 5ன்னு பிரிச்சு எழுதிருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் 2abன்னு வந்தால் தானே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஆனால் 12 தான் இருக்குது, எந்த ஸ்கொயர் நம்பரும் கிடையாது இல்லை. அதனால அதை √12 த ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஏன்னா எந்த நம்பரையும் ரூட்டில் வச்சு ஸ்கொயர் பண்ணால் அந்த நம்பர் வெளியில் வந்துடும். ஏன்னா ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆகிடும். அதனால 5ஐ வந்து √5 ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. ரூட்டுக்குள்ளே ரெண்டு நம்பர் மல்டிபிள் இருந்தால் இப்படி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க முடியும். இப்போ இதை பார்க்க a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab மாதிரி இருக்குது. இந்த பக்கம் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் -2ab மாதிரி இருக்குது. ஸோ இவங்களை ஜாயின் பண்ணி இதை a + b the whole squareன்னு எழுதிக்கலாம். ஏக்கு பதிலாக √12ம் பிக்கு பதிலாக √5ம் இருக்குது. இங்கே ஹோல் ஸ்கொயர். இங்கே 3√12 + √5 the whole square. இங்கே -2ab இருக்கிறதுனால இங்கே நடுவில் மைனஸ் போட்டுக்கணும். ஹோல் ஸ்கொயரும் ரூட்டும் எப்போவுமே கட் ஆகிடும். இங்கே ஹோல் ஸ்கொயரும் ரூட்டும் கட் ஆகிருக்கும். அப்போ ரிமைனிங் டேர்ம் 2 × √12 + √5 அப்படின்றது இங்கே கிடைக்குது. இங்கே 3 × √12 - √5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 2வை இங்கே உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 2√12 + 2√5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு 3√12 - 3√5 கிடைச்சிருக்கு. ரெண்டு லைக் டேர்ம்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுமே √12 √12 இருக்குது. இது ரெண்டுமே 5 5ன்னு இருக்குது. இதை எடுத்துட்டோம்னா இது 5√12, இது வந்து +2, இது -3, அப்போ -1√5ன்னு கிடைக்கிது. 5 பிரைம் நம்பர் இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் 12 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 4 3s are எழுதலாம். 4 3s are 12. இங்கே √5 இருக்குது. 4 வந்து ரூட்டை விட்டு வெளில வரும்போது 2ன்னு வெளில வந்துடும். அப்போ 5 × 2 √3னும் இங்கே √5யும் கிடைக்குது. அப்போ 10√3 - √5 அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதான், 10√3 - √5 அப்படின்னு இருக்கு பாருங்க, அதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, a sugar cube has a side each of length 5 millimeter. ஒரு சுகர் கியூப் இருக்கு. கியூப்னா எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கு. அதுதான் வந்து கனசதுரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதோட எல்லா சைடும் வந்து 5 millimeter இருந்தது. What is the maximum number of sugar cubes Johnny can pack into his toy box which is cuboid of the dimension 10 cm, 3 cm, 2 cm அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜானி கிட்ட ஒரு டாய் பாக்ஸ் இருந்துச்சு. அதோட ஷேப் வந்து கியூபாய்டு. இந்த கியூபாய்டோட லென்த்து, பிரெத்து, ஹைட் எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்து வந்து 10 cm, பிரெத்து வந்து 3 cm, ஹைட் வந்து 2 cm. ஜானி கிட்ட வந்து கனசெவ்வக வடிவிலான ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மைக்குள்ள இந்த கனசதுரம் அந்த கியூப்ல இருக்குல்ல, இந்த கியூபோட சுகர் கியூப்ஸை நம்ம அடுக்கணும்னா மேக்ஸிமம் எத்தனை நம்பர் ஆஃப் கியூபிக்கல் பாக்ஸ் வந்து இதுக்குள்ள அடுக்கி வைக்க முடியும் அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிள். எப்பவுமே ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ள ஒரு சின்ன ஷேப்பை வைக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கியூப்ஸ் எவ்வளோ பேக் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த பாக்ஸோட மொத்த வால்யூம்குள்ள இதோட வால்யூம் எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம டிவைட் பண்ணணும்.
இந்த மாதிரி சம்ஸ வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா யூனிட்டும் சேமா இருக்கா பாருங்க. இதுல கியூபாய்டோட எல்லா லென்த்தும் சென்டிமீட்டர்ல இருக்கு. ஆனா கியூபோடது வந்து மில்லிமீட்டர்ல குடுத்துருக்காங்க. ஸோ மில்லிமீட்டர சென்டிமீட்டர்ல நம்ம மாத்தனோம்னா 10 மில்லிமீட்டர் சேர்ந்தா தான் நமக்கு 1 சென்டிமீட்டர் வரும். உங்களோட ஷார்ட் சைஸ் ஸ்கேல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம பெரிய யூனிட்க்கு போறதுனால டிவைட் தான் பண்ணணும் நம்ம. ஸோ 5/10 சென்டிமீட்டர் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கேன்சல் பண்ணி 1/2ன்னு கூட எழுதிக்கலாம். அப்போ 1/2 சென்டிமீட்டர் தான் உங்களோட இந்த கியூபோட சைடு. வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு தான் பெரிய பாக்ஸ். கியூபாய்டோட வால்யூமோட ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. வால்யூம் ஆஃப் a கியூப் வந்து a கியூப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ a கியூப்னு எழுதிக்கலாம். லென்த் பிரெத் ஹைட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க வேல்யூ 10 மல்டிபிள் பை 3 மல்டிபிள் பை 2 டிவைடட் பை a கியூப் வந்து இங்கே 1/2 கியூப். அப்போ இங்கே 1/2 கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ மேலே 10 3s are 30 30 2s are 60 டிவைடட் பை 1 கியூப் பண்ணா 1 தான், 2 கியூப் பண்ணா 8 வரும். டிவைட்ல இருக்க 1/8 மேலே எடுத்துட்டு போனீங்கன்னா ரெசிப்ரோக்கல்ல வரும். அப்போ 8/1ன்னு கிடைக்கும். 8 6 are 48, ஒரு 0 இருக்கிறதுனால 480 கியூப்ஸ் இதுக்குள்ள பேக் பண்ணலாம் அப்படின்ற சி ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. இஃப் ஏரியா ஆஃப் த சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். சர்க்கம் சர்க்கிள் அப்படின்றது வந்து சுற்றுவட்டம்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிளை சுற்றி வரைஞ்சிருக்கிற ஒரு சர்க்கிள் தான் வந்து சர்க்கம் சர்க்கிள். அது ட்ரையாங்கிளோட இந்த 3 கார்னரையும் டச் பண்ணிட்டு போயிருந்தா அது வந்து நம்ம சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்க்கம் சர்க்கிளோட ஏரியா எப்படி இருந்தது அப்படின்னா, இட் எக்ஸீட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பை 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது உள்ளே இருந்த முக்கோணத்தோட பரப்பளவை விட கரெக்டாக 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் கரெக்டாக இந்த சர்க்கிளோட ஏரியா என்னவா இருந்திருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா √3/4a² தான் ஃபார்முலா. அதே மாதிரி ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்க ஒரு ட்ரையாங்கிளோட சர்க்கம் சர்க்கிள் வரையணும்னா நம்ம எடுக்க வேண்டிய இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னவா இருக்கும்னா a/√3 இருக்கும். இதோட எல்லா சைடும் a யூனிட்டா இருந்தது அப்படின்னா இந்த சர்க்கம் ரேடியஸ் கண்டிப்பாக a/√3ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் சம்ம சால்வ் பண்ணும். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும். கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்குது சர்க்கம் சர்க்கிளோட ஏரியா. சர்க்கம் சர்க்கிளோட ஏரியா வந்து சர்க்கிளோட ஏரியா தான். அது ஆக்சுவலாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா πr² அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா 1 சென்டிமீட்டர் ஜாஸ்தியா இருந்தது உங்களோட ட்ரையாங்கிளோட ஏரியாவை விட. ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது √3/4a² அப்படின்ற ஏரியா கூட ஒரு 1 ஆட் பண்ணா இந்த சர்க்கிளோட ஏரியா கிடைக்கும்னு சொல்றாங்க. அதாவது ட்ரையாங்கிளோட ஏரியா கூட ஒரு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆட் பண்ணா நம்மளோட சர்க்கிளோட ஏரியா கிடைக்கும் அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். இந்த ரேடியஸ் தான் கொஸ்டின்ல a/√3 நம்ம எடுத்துக்கணும். எனக்கு கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்போ இந்த ஏக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ ஸோ பை இன்ட்டு ஆருக்கு பதிலாக a/√3² அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் இருக்க ப்ளஸில் இருக்க டைம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸில் வரும். அப்போ √3a²/4 இங்கே +1 +1 அந்த பக்கம் இருக்கட்டும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் +1 மட்டும் இருக்குது. இங்கே உள்ள ஸ்கொயர் பண்ணும்போது πa²/√3a² பண்ணால் 3 மைனஸ் இங்கே √3a²/4 ஈக்குவல் டு 1 அப்படின்றது இருக்குது. இங்கே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4 இங்கே 3 இங்கே மல்டிபிள் ஆகும். அப்போ இது வந்து 4πa² மைனஸ் 3√3a²/12 ஈக்குவல் டு 1. ஸோ இந்த டேர்ம்ஸ்ல இருந்து எதை காமனாக எடுக்கணும் அப்படின்னு பாருங்க. a² காமனாக வெளியில் எடுத்துடலாம். இதுலேருந்து நம்ம a² இங்கே எடுக்கலாம். a² வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் ரிமைனிங் இருக்கிறது 4π இருக்கும் ஃபர்ஸ்ட் டேர்மில். செகண்ட் டேர்மில் 3√3 இருக்கும். இந்த டிவைட்ல இருக்க 12 அந்த பக்கம் எடுத்துட்டு போய் மல்டிபிள் இப்படி எழுதிக்கோங்க. ஸோ இதுல இருந்து a² நம்மளால கண்டுபிடிக்க முடியும். a² = 12 டிவைடட் பை 4π மைனஸ் 3√3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின்ல அவங்க ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கிளோட ஏரியா வந்து ஆக்சுவலாக πr² தான். சர்க்கிளோட ஏரியா வேல்யூ தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ πr² அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஆர்ன்றது a/√3 தான். அப்போ பை a/√3² வேல்யூ தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏவை ஸ்கொயர் பண்ணால் a² வரும். அப்போ πa²/√3a² பண்ணால் 3. இந்த a² வேல்யூ தான் நமக்கு இங்கே கொஸ்டினில் கிவன்லேருந்து கிடச்சிது. அந்த a²க்கு பதிலாக தான் இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ π/3 அப்படியே வச்சுட்டு a²க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த 3யும் இந்த 12ம் வந்து 4 டைம்ஸ் அப்படின்னு கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் நியூமரேட்டரில் ஒரு 4π இருக்கும். டினாமினேட்டரில் 4π மைனஸ் 3√3 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் அந்த சர்க்கம் சர்க்கிளோட ஏரியா. உங்களோட சி ஆப்ஷன் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. 4π/4π மைனஸ் 3√3 அப்படின்ற சி ஆப்ஷன் கரெக்டு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.